அண்ணன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். சரியா? நான் வச்சிடறேன். அக்கா அண்ணா எங்க வந்துட்டு இருக்காரா? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினாராம். நேரா இங்கதான் வராராமா. வெளிநாட்டுல இருந்து வர அண்ணனை எப்படியாச்சும் நம்ம வீட்டுல தங்க வச்சு பணத்தெல்லாம் லைஸா வாங்கிடணும். வெளிநாட்டுல இருந்து வர அண்ணனை எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் பிசினஸ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கறந்துட வேண்டியதான். அண்ணன்ட்ட இருந்து காசு பிடுங்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டிருப்பாங்களோ. அண்ணனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். வாண்ண. அண்ணா என்ன நீ இப்படி வந்திருக்க? வெளிநாட்டுல இருந்து தானே நான் வரேன். என்ன நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? அண்ணா வெளிநாடு போன இடத்துல ஏமாத்திட்டானுங்கம்மா. ஏர்போர்ட்லேயே நான் எப்படி அப்படியே போயிட்டானுங்க. என்னென்ன சொல்ற? ஆமாம் மலர், இது ஒரு ஃப்ராட் கம்பெனி. ஏர்போர்ட்லேயே என் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு அங்கேயே விட்டு போயிட்டானுங்க. 3 வருஷம் எடுபடி வேலை பார்த்து தான் இந்தியாவே வந்தேன். எப்பயோ வந்துட்டேன். எப்படி உங்கள் மூஞ்சில் முடிக்கிறதுன்னு தெரில. அதான் பார்க்கவும் முடியல. என்னண்ணே வந்துட்டு பிசினஸ்லாம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன? சரி இப்போ என்ன பண்ண போற? கையில் 1 ரூபா கூட இல்லைம்மா. உன் வீட்டில் தங்கி தான் நான் யோசிக்கணும். என் வீடு எப்படின்னா உனக்கு ஒத்து வரும்? அது இல்லாம நானும் என் ஹஸ்பண்டும் காலையில ஆஃபீஸ் போனா நைட்டு தான் வருவோம். நீ எப்படி நான் தனியா இருப்ப? பிரசாந்த் கூட போயிடுனா? அண்ணா நீ எப்போ என் கூட வருவ? நானே பேச்சுலர் தங்கியிருக்கேன். அங்க வந்து அவனுக்குலாம் செட் ஆகாதுண்ணே. அது இல்லாம நான் வேலைக்கு போனா அது உடனே பார்த்துட்டு இருப்பேன். சொல்லு மலர், நீ என்ன சொல்ல போற? அண்ணா நான் ஒன்னும் இவங்கள மாதிரி கிடையாது. நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். மலர், என்னால உனக்கு ஒரு யூஸுமே இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் இதுக்கெல்லாம் ஒத்துக்கு வரா? என்னென்ன யூஸ் வேணும்? நீ அண்ணன். அதுவும் இல்லாம இப்போ நீ நல்லா இல்லைன்னா என்ன? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன். அண்ணே உனக்கு அங்கதான் கரெக்டா இருக்கும். நீ அங்கேயே போயிடுன. அண்ணா வேணா நானே உன மலை வீட்டில் விட்டு போயிடுறேன். உங்க 2 பேர்ட்டும் உனக்கு கேட்கலாமா? காசு இல்லைனா வீட்டில் கூட சேர்க்க மாட்டீங்களா? என்ன பார்க்குறீங்க? என்னை யாரும் ஏமாத்தலை, நானும் ஏமாறல. வெளிநாட்டில் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறேன். அப்படியே நான் போய் சொன்னீங்க? வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி என்னை நீங்கள் கண்டு விட மாட்டீங்க. ஆனால் போனதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டெய்லியும் கால் பண்ணி பேசுவீங்க, விசாரிச்சிங்க. சரி ஓகே, ஏதோ பாஸ் வந்துட்டு நினச்சேன், ஒரு டெஸ்ட் வச்சேன். நீங்கள் யாரும் காமிச்சிட்டீங்க, மலர் யாரும் காமிச்சிட்டா. நாளைக்கே பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டா நீங்கள் கண்டு கூட மாட்டீங்க. ஆனால் மலர் என் கூடயே இருப்பா. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. மலர், நீ என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. நம்ம போகலாம். சரணியா, ஒரு அண்ணனா நான் சம்பாதிச்சதுலேருந்து உனக்கு ஒரு செக் எழுதியிருக்கேன், நீ வச்சுக்கோ. பிரசாந்த், உன் பிஸ்னஸுக்கு பணம் தேவை எனக்கு தெரியும். புடி, நான் மலரோட இருந்துக்கிறேன். அண்ணே என்னை மன்னிச்சிடுண்ணே.